திருச்செந்தூருக்கு சாமி கும்பலான்னு போயிருந்த அந்த தம்பதியினருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. கடல்ல குளிச்சுட்டு சாமியை கும்பிடலாம் அப்படின்னு போயிருந்த அந்த தம்பதியினர் திடீர்னு கடல்ல குளிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பெண்மணியோட தாலி கடலுக்குள்ள விழுந்துருச்சு. அவங்க கழுத்தை தொட்டு பார்த்துருக்காங்க, தாலி இல்லை அப்படின்னு தெரிஞ்சவொடனே ஓன்னு கடந்து கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கணவனுக்கு என்னன்னு புரியாமல் என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. இவங்க நடந்த விஷயத்த சொன்னோடனே அவர் ஒரு மாதிரி கண் கலங்கி நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. சுற்றி இருந்த எல்லாருமே வந்து என்னாச்சு இப்படி கத்துறீங்களேன்னு கேட்கும்போது இவங்க நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. 5 பவுன் தங்கச்சங்கிலி அப்படின்னு தெரிஞ்சவொடனே அங்கே இருக்கிற எல்லாருமே வெகு வேகமாக அங்கே எல்லாமே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. நேரம் ஆக ஆக அங்கே இருந்த மக்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. இப்போ கடலால் அதை எங்கே வேணாலும் கொண்டு போய் விட்டுருக்கலாம், ஏன் அதை யார் வேணாலும் எடுத்துகிட்டு கூட போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இனி அதை கிடைக்காதுமா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பெண்மணி இன்னும் அதிகமாகவே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. கணவர் சொல்லியிருக்காரு, ஏற்கனவே நமக்கு வீட்டில் பிரச்சனை அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்ம இங்கே சாமி கும்பலான்னு வந்தோம், ஆனால் இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகவே இருக்குது, அதனால் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம், வா போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. இல்லை என்னோட தாலி இல்லாமல் நான் இங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு அவங்க அந்த இடத்துல அடம் பிடிச்சி நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் கணவருக்கு ஏதோ ஒரு ஃபோன் ஒன்று வந்திருக்கு. என்னன்னு எடுத்து பார்த்தா அவர் ஊரில் இருக்கிற ஒரு அரசியல் பிரமுகர் ஃபோன் பண்ணியிருக்காரு. அவர் அரசியலில் ஓரளவுக்கு பெரிய இடத்துல இருக்கிறவர். இவர் ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவர் பொறுமையாக கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவருக்கு என்ன ஓரளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என் பேரையும் சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காரு. இவர் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. போலீஸ்காரங்க எல்லாருமே கடற்கரைக்கு வந்துட்டாங்க. அங்கே சிப்பி எடுக்கிற மீனவர்கள் ஒரு சில பேர் இருந்திருக்காங்க. அவரை கூப்பிட்டு மொத்தமாக தேடுங்க அப்படிங்கிற மாதிரி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த பெண்மணி முருகனோட அத்தனை பேரையுமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேலா, சரவணா, வேலா அப்படிங்கிற மாதிரி எல்லா பேரையுமே சொல்லி இவங்க கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க சத்தத்தை விட வேகமா இன்னொரு சத்தம் கேட்டிருக்கு, கிடைச்சிருச்சு அப்படின்னு. இவங்க ரொம்ப மகிழ்ச்சியோட திரும்பி பார்த்திருக்காங்க. ஒரு மீனவர் கையில தங்கச்சங்கிலியை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு கிட்ட வந்திருக்காரு. அந்த 5 பவுன் தங்கச்சங்கிலி இவங்க கண்ணில் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த கணவர்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாமே ஆரவாரம் பண்ணியிருக்காங்க. அந்த கணவர் சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கு மத்தியில் மறுபடியும் அவரோட மனைவிக்கு தாலி கட்டியிருக்காரு. போலீஸ்காரங்க கூட அந்த செயின் எடுத்து கொடுத்த நபரை வெகுவா பாராட்டிட்டு உன்னோட பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் ரொம்ப அமைதியா சரவணன் அப்படின்னு இருக்காரு. இந்த கணவன் மனைவி 2 பேருமே அதை எடுத்து கொடுத்த நபருக்கு 1000 முறைக்கு மேலே நன்றி தெரிவிச்சுட்டு நேராக கோயிலுக்குள்ளே போயிட்டு முருகனை தரிசிச்சுட்டு அவருக்கு ஏற்கனவே வச்சிருந்த இன்னொரு 1 பவுன் தங்கச்சங்கிலியை எடுத்து கோயில் உண்டியலில் போடலான்னு போயிருக்காங்க. போட போகும்போது அந்த பெண்மணிக்கு திடீர்னு ஏதோ தோணி இருக்கு. நேராக எடுத்துகிட்டு வந்துட்டு வெளியில் அதை எடுத்து கொடுத்தாருல அந்த நபர்கிட்ட கொண்டு போய் அதை கொடுத்துருக்காங்க. அவர் ஐயோ வேண்டாமா எனக்கு வேண்டாமா அப்படின்ட்டு இருக்காரு. இல்லை நீங்கள் வச்சுக்கிட்டே ஆகணும்னு 2 பேருமே வற்புறுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த நபர் முகத்தில், அதாவது அந்த சரவணனோட முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு வந்திருக்கு. உள்ளே இருக்கிற அந்த சரவணன், அதாவது திருச்செந்தூர் முருகனோட முகத்திலையும் ஒரு சின்ன சிரிப்பு வந்திருக்கு. கடவுளுக்கு காணிக்கை செலுத்துறது அப்படிங்கிறது நம்மளோட விருப்பமாக இருந்தாலும் தேவைப்படுவோருக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டியவர்களுக்கு உதவி செய்வது அந்த கடவுளுக்கே விருப்பமான ஒன்று.